வரைக்கும் ஒரு ரோடு கூட போடல. 40 வருஷத்துல ஒரு கார் ஒரு கரூர் பகுதியில் ஆய்வுக்கு வந்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியினை ஊர் மக்கள் சுற்றி வளைத்து கேள்வியை கேட்டு விளாசியுள்ளனர். கரூரில் நடைபெற்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு முகாமில் ஆய்வுக்கு சென்ற ஜோதிமணியிடம் திமுக நிர்வாகி லோகநாதன் 4 ஆண்டுகளாக ஏன் இங்கு வந்து பார்வையிடவில்லை என்றும், இத்தனை ஆண்டுகளாக கண்டுகொள்ளாமல் தற்பொழுது தேர்தல் நெருங்குவதால் வந்துள்ளீர்களா என கேள்வி கேட்டதால் அங்கு வாக்குவாதம் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பலரும் கேள்வி எழுப்பத் தொடங்கியதால் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அங்கிருந்து சிரித்தவாறே நைசாக நழுவி சென்றார். இதற்கு முன்னரும் கரூரில் ஜோதிமணியினை தொகுதி மக்களுக்கு எந்த நலத்திட்ட உதவிகளும் செய்யவில்லை என கூறி மக்கள் விரட்டி அடித்ததால் காரில் ஏறி தப்பி ஓடிய சம்பவம் அரங்கேறியிருந்தது. தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களை புறக்கணித்து வந்த அரசியல்வாதிகள் தற்பொழுது தேர்தல் நெருங்குவதால் மக்களுடன் பணியாற்றுவது போல் நாடகம் போடுவதாக மக்கள் ஆளும் கட்சியினரை கடுமையாக சாடி வருகின்றனர். தேர்தல் நேரங்களில் மட்டும் மக்களுடன் பணியாற்றுவது போல் நாடகம் போடுவதால் மக்களை நேரடியாக தற்பொழுது விரட்டி அடிக்க தொடங்கியுள்ளனர். ஓட்டினை வாங்கி வெற்றி பெற்ற பின்னர் மக்களை எட்டிக்கூட பார்ப்பதில்லை என்றும், தொகுதி மக்களை கண்டுகொள்ளாத இவர்களுக்கு இனிமேல் வாக்களிக்கப் போவது இல்லை எனவும் மக்கள் கொந்தளித்து வருகின்றனர்.